ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். குடும்பங்களை உருவாக்கும் கடவுளே, தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளாகிய நீரும் ஒரு குடும்பமாகத்தான் வாழ்கிறேன். குடும்பங்களில் வாழும் எங்கள் எல்லாருக்கும் உமது திரித்துவ குடும்பம் ஓர் ஒப்பற்ற முன்மாதிரி. நன்றி இறைவா. இன்று இந்த குடும்பங்களுக்காக நன்றி கூறி மன்றாடுகிறோம். தீங்குகள், வலிகள் தரும் நிகழ்வுகள், துயரங்களில் இருந்து குடும்பங்களை பாதுகாத்தருளும். இவர்களது மகிழ்ச்சியை, நேர்மையை, உடன் இருப்பை ஒருவர் ஒருவருடன் பகிர்வார்களாக. இவர்களது குடும்பத்தை குட்டித் திரு அவையாக்கும். ஏனெனில் அங்குதான் அன்பு, மன்னிப்பு, சமாதானம், உண்மை, நேர்மை, கீழ்ப்படிதல், சமத்துவம், சகோதரத்துவம், மதிப்பு, ஏழை மீது இறங்குவது போன்ற நற்செய்தியின் விழுமியங்கள் பற்றி கற்றுக்கொள்கிறோம். இக்குடும்பங்களில் உள்ளோர் அனைவருக்கும் உடல், உள்ளம், மன நலன்களை தந்தருளும். உமது முடிவில்லா கருணையும் இரக்கமும் எப்போதும் இவர்களுடன் இருப்பதாக. இயேசுவின் வல்லமை நிறைந்த பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன.
என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். எரேமியா 30:21. அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். கடவுள் யாரை நெருங்கி வர செய்வாரோ அவனே அவரை அணுகி செல்ல முடியும். மனித விருப்பத்தினால் முயற்சியினால் ஆவது ஒன்றுமில்லை. மாறாக கடவுளின் இரக்கத்தினாலேயே எல்லாம் ஆகும். கடவுளை அணுகி செல்ல, அவரில் இணைந்து வாழ விரும்பினால் அவரின் இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நன்றாக நடக்கும் குழந்தையை நடக்க வைத்துவிட்டு முடமான குழந்தையை இடுப்பில் சுமப்பாள் தாய். பாசத்தில் வேறுபாடு இருக்காது, ஆனால் பராமரிப்பில் வேறுபாடு இருக்கும். கடவுளை சார்ந்து வாழும் பொழுது அவரே நம்மை தூக்கி சுமப்பார். அதற்காக முடமாயிருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. மாறாக முழுதாய் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, எங்களை அதிகமாய் நேசிப்பவரே, உம்மை நெருங்கி வர நீர் அனுமதி தந்தும் உம்மை அணுகி வர துணிவு இல்லாது இருக்கும் எங்கள் மேல் இரக்கம் வையும். உம்மை காணும் ஆனந்தத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே,
இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும்
ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான